ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தொடர் முயற்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம துணிச்சலோடு ஆரம்பிச்சிட்டோம், உடனே நமக்கு வெற்றி கிடச்சிடுமா? தொடர்ந்து நம்ம அதில் முயற்சி செய்தால் மட்டும்தான் நம்முடைய இலக்கை நம்ம ஈஸியாக அடைய முடியும். ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போயிட்டு நம்ம 6 பேக் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு கோலை வச்சுட்டு நம்ம அந்த ஜிம்முக்கு போகிறோம். ஆனால் அடுத்த நாளே போயிட்டு எனக்கு 6 பேக் வரல, அதனால் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் இல்லை. நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கடினமான பாறை மேலே விழுற ஒரு சொட்டு தண்ணி அந்த பாறையை உடைக்கும்ன்றது உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இது ஒரே நாளில் நடந்துடுறதில்ல. வருஷக்கணக்காக அந்த தண்ணி சொட்டு சொட்டு சொட்டாக அந்த கடினமான பாறையில் விழும்போது அதற்கு அந்த பாறையை உடைக்கிற அளவுக்கு பலன் கிடைக்குது, அதால் முடியுது. அப்போது அந்த கடினமான பாறையை உடைக்கிறது அந்த ஒரு சொட்டு தண்ணியில் உள்ள பலன் கிடையாது. அதோட ஸ்ட்ரென்த்து அந்த பாறையை உடைக்கல. ஆனால் அது வருஷக்கணக்காக சொட்டு சொட்டாக அந்த பாறை மேலே விழுந்ததுனால தான் அந்த பாறையை அதால் உடைக்க முடிஞ்சுது. அதுபோல் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு படிக்கிற விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட ஒரே நாளில் உட்காந்து 5 hours 6 hours படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. தினமும் ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தாலே நம்ம நம்மளோட பாடங்களையெல்லாம் நல்லபடியாக படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி தான் பிஸ்னஸும். நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்து அடுத்த நாளே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி தானாக நம்மளோட கையில் சேரும். அப்படி நம்ம தொடர் முயற்சி செய்யும்போது நமக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம 10 நாளாக இந்த விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம், பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், நமக்கு நாமே நம்ம நம்மளை தட்டி கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கை வளரும், நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி தொடர் முயற்சி செய்கிறதுனால நமக்கு நாமே கிடைக்கிற மகிழ்ச்சி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ அப்படி தொடர் முயற்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேலைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு நம்ம 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த வேலையை நம்ம ஈஸியாக செய்யலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் வேகம் முக்கியம் கிடையாது. கொஞ்சமாக செய்தாலும் அதை எப்படி கரெக்டாக செய்கிறோம், கண்டினியூஸாக எப்படி செய்கிறோம், கன்சிஸ்டன்சியாக எப்படி நம்ம அந்த வேலையை செய்து முடிக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஃபஸ்ட்டு கிளினிக் ஆரம்பித்த போது பேஷண்ட்ஸே வரலையாம். அப்போ இவர் அப்செட் ஆகி வீட்டில் இல்லை நான் இன்றைக்கி கிளினிக் போகல அப்படின்னு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ கண்டிப்பாக 5 to 8 இருக்கிற அப்படின்னா அந்த நேரத்தில் கிளினிக்கில் தான் இருக்கணும், அப்போ தான் உனக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னாராம். அதையே அவர் கடைப்பிடிச்சதுனால தவறாமல் தினமும் 5 to 8 அவரோட கிளினிக்கில் இருந்ததுனால அவர் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவரோட தொடர் நிலை தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அதனால் நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஒரு வேலையை நம்ம துணிச்சலோடு ஆரம்பிச்சிடுவோம், ஆனால் அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தொடர் முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வெற்றி அடைய முடியும். அதனால் எந்த தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் போக்கி துணிச்சலோடு தொடர்ந்து நம்ம வேலையை செய்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலாம். செய்யலாமா?